ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ரிச்சான ஒரு ப்ளம் கேக் ரெசிபி தான். நிறைய பழம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 3 ஸ்டெப்பு தான். கொதிக்க வைக்கணும், அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணணும், பேக் பண்ணணும். ஒரு 3 ஸ்டெப்பில் சிம்பிளாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, இதில் நம்ம வந்து சுகர் ஆயில் வந்து சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு வந்து நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1 கப் கருப்பு திராட்சையும் பச்சை திராட்சையும் சேர்த்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு திராட்சை தான் நம்மளுக்கு இதில் அதிகமாக இருக்கணும். அடுத்தால இதிலே ஒரு 1/2 கப் செரியும் டேட்ஸும் சேர்த்து பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கப் டூட்டி ஃப்ரூட்டி, ஒரு 1/4 கப் அளவுக்கு கேஷ்யூ நட் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதில் வந்து பாதாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வேறு என்ன ஃப்ரூட்ஸ்னாலும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் கருப்பு திராட்சை மட்டுமே ஒரு 2 கப் சேர்த்தாலும் சரி தான். அது மட்டும் இல்லாமல் கருப்பு திராட்சை வந்து சீட்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு சாஸ் பேனில் வந்து நான் சேர்த்துறதேன். கருப்பு திராட்சை வந்து சீட்லெஸ்ஸாக எதுக்கு எடுக்கணும்னா, நம்ம வந்து சீட்லெஸ்ஸாக எடுத்தால் தான் நம்ம கேக் செய்யும்போது அந்த சாப்பிடும்போது வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நம்மளுக்கு வந்து அந்த விதையாக சீடாக வாயில் வரும்போது அது வந்து நல்லா இருக்காது. குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் சீட்லெஸ் ரைசின்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அடுத்தது இதிலே 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதிலே ஒரு 5 கிராம்பு, ஒரு 6 ஏலக்காய் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன். என்கிட்ட பட்டைத்தூள் இருக்குது, அதனால் நான் சேர்க்கலை. உங்ககிட்ட பட்டைத்தூள் இல்லைன்னா இதில் வந்து 1 இன்ச்சு பட்டையும் சேர்த்து பொடிச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்தால இதிலே வந்து ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வந்து நாட்டு சக்கரையில் தூசு இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரையும் இந்த 1/2 கப் தண்ணியும் சேர்த்து தனியாக கொதிக்க வச்சு இதில் வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதிலே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேன் வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த நாட்டு சக்கரையும் தேன் தான் நம்மளுக்கு இதில் வந்து ஸ்வீட் கலர் எல்லாமே கொடுக்க போகிறது. நம்ம இதில் வந்து சுகர் எதுவுமே கேரமலைஸ் பண்ணி சேர்க்க போகிறது இல்லை. நல்ல டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். அடுத்தால இதிலே வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன். 1 இல்லைனா 2 பழம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பழம் எடுத்தாலும் ஓகே தான். இப்போ அடுத்தால இதில் வந்து 100 கிராம் அளவுக்கு பட்டர் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்க்கல, 100 கிராம் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்குன்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே கொதிக்க வைக்க தான் போகிறோம். அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி தான். 100 கிராம் பட்டர். அடுத்தால இதிலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். பட் இது வந்து ஆப்ஷனல் தான். எல்லாருக்குமே அந்த கொக்கோ ஃப்ளேவர் வந்து பிடிக்காது. இது வந்து நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். அந்த பட்டர் கூட சேர்த்து கொதிச்சு வரும்போது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்காது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது எல்லாத்தையுமே நம்ம இதை இனி வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். அந்த பட்டர்லாம் மெல்ட் ஆகி நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? இனி இது வந்து ஒரு 5 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். ஏன்னா நம்ம இதை வந்து சோக் பண்ணலாம். அதே மாதிரி ரம்மெல்லாம் நான் ஆல்கஹாலிக் வெர்ஷன் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதனால நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கும் போது அந்த ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா சாஃப்ட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இனி இதை வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்க போகிறேன். நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு என்ன செய்யணுமோ அதை வந்து செய்யலாம். அதனால் நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்தல வந்து நான் ஒரு கேக் டின்னு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர்லாம் போட்டு ரெடியாக வச்சிடலாம். நான் வந்து A4 ஷீட் பேப்பர் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு A4 ஷீட் பேப்பர் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து 1 கிலோ கேக்கு. நான் அன்றைக்கி சொன்ன அளவு வந்து 1 கிலோ கேக்குக்கான மெஷர்மெண்ட்டு. ஸோ அதனால் வந்து நீங்கள் 8 இல்லை 9 இன்ச் டின்னு எடுத்துக்கோங்க, அப்போ சரியாக இருக்கும். நீங்கள் வந்து சின்ன டின்னு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட டின்னு இல்லைன்னா நீங்கள் பாத்திரம் எடுத்தாலுமே கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. சின்ன பாத்திரம்னா கண்டிப்பாக கரிஞ்சு போயிடும். அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கீழே போடுற பேப்பர் ஒரு 2 பேப்பராவது போட்டுக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உங்களுக்கு சின்ன பாத்திரமாக இருக்கிற மாதிரி இருந்துன்னா உங்களுக்கு சேஃப்டிக்காக ஒரு 2 பாத்திரமாக போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, சின்ன பாத்திரமாக இருந்தால். அதேமாதிரி நீங்கள் வந்து கேக் டின் எடுக்கிறீங்கன்னா ஒரு 8 இல்லை 9 இன்ச்சு டின் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ வந்து நான் சைட்லேயும் பேப்பர் போட்டிருக்கேன், கீழேயும் பேப்பர் போட்டிருக்கேன். இனி இதை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தால வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு சலடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். மைதா மாவு வந்து இதே மாதிரி ஸ்பூன் வச்சு கோரி நீங்கள் வந்து சேர்த்து அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அளவு வந்து சரியாக இருக்கும். அழுத்திலாம் நம்ம எடுக்கக்கூடாது, அப்போ நம்மளுக்கு அளவு சரியாக இருக்கும். இதை வந்து நான் ஒரு சல்லடையில் சேர்த்துருந்தேன். இது கூடாலே ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலிச்சு விட்டுடலாம். உங்களால் முடிஞ்சால் ஒரு 2 இல்லை 3 டைம் சலிச்சுக்கோங்க, அப்போ இன்னும் நல்லாயிருக்கும்.
அடுத்தால இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள் சேர்த்துருக்கேன். என்கிட்ட தூள் இருந்ததுனால நான் இப்போ சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூடால கிராம்பு ஏலக்காய் பொடி பண்ணலாம், அதிலே 1 இன்ச்சு பட்டை சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க, அப்போ சரியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தால வந்து நான் இன்னொரு மிக்சிங் பவுல் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃப்ரூட் மிக்சர் அதை வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஆறி இருக்கணும், அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதுலேருந்து முட்டை சேர்க்க போகிறோம் இனி. அப்போ நல்லா ஆறும்போது தான் அந்த முட்டை சேர்க்கும்போது சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் முட்டை சேர்க்கும்போது அது வந்து திரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து எனக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். இனி இதில் வந்து முட்டை சேர்த்துக்கிறேன். 2 முட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். 1 கிலோ கேக்குக்கு வந்து 2 முட்டை சரியாக இருக்கும். நீங்கள் அரை கிலோ கேக்கு நான் சொன்ன அளவில் பாதியாக எடுக்கிறீங்கன்னா 1 முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு முட்டையை வந்து நான் உடச்சி சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 2வது முட்டையை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக சேர்த்தாலும் சரி தான், அப்படி இல்லை இன்னொரு பவுலில் 2 முட்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே உடச்சி சேர்த்துட்டேன். இனி அடுத்தால இதிலே வந்து நான் எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஆரஞ்சு எசன்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரெண்டுமே ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்ம பட்டைத்தூள் கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டிருக்கோம்ல, அதுவே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நான் பழக்கங்கிறதுனால ஆரஞ்சு எசன்ஸ்லாம் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறனால சேர்த்துருக்கேன். அதனால இது வந்து நீங்கள் சேர்க்கணும்னு கட்டாயம் இல்லை. உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 3 பகுதியாக பிரித்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கொஞ்சம் மெதுவாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கட்டி விழறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கோம். இதில் வந்து நம்மளுக்கு 2 கப்பு பழத்துக்கு 1 கப் மாவு தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா மிக்ஸ் ஆகிரும், கட்டியெல்லாம் விழாது. அதனால் நீங்கள் பயப்படாமல் மிக்ஸ் பண்ணலாம். இதுலேயே நீங்கள் வந்து சுக்கு தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். இந்த எசன்ஸ்லாம் நம்மளுக்கு இது ஆப்ஷனல் தான். நம்மளுக்கு இதில் முக்கியமாக சேர்க்கக்கூடியது அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சுக்குத்தூள் சேர்த்தாலும் சரி தான். இப்படிப்பட்ட அந்த ஸ்பைசஸ் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக பட்டை எதுவுமே இல்லைனாலும் பட்டை தூளாச்சும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கேக் டின்னு, அதில் வந்து நான் கேக் பேட்டரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து 1/2 கிலோ செய்கிறீங்கன்னாக்கி 6 இன்ச்சு ஓகே, 6 இல்லைனா 7 இன்ச்சு டின் வந்து ஓகே. பட் 1 கிலோ செய்கிறீங்கன்னா 8 இன்ச்சில் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் வந்து கவனிக்க வேண்டியது அந்த மாவு எல்லாமே ரொம்ப ஈஸியஸ்ட் முடிச்சிடலாம். பட் அந்த டின் பாத்திரம் நம்ம வைக்கிற பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து அடுத்தால குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு குக்கரில் வந்து கேஸ்கட் விசில் எதுவுமே போடால ஒரு ஸ்டாண்ட் மட்டும் போட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து நம்ம கேக் பேட்டரை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 60லேருந்து 70 நிமிஷம் எடுக்கும். எனக்கு வந்து ஒரு 65 நிமிஷம் எடுத்துச்சு. 1 மணி நேரம் ஒரு 5 நிமிஷம் எடுத்துச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லாவே ரெடியாகி வந்திருக்கு. வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத்பிக் இல்லைனா கத்தியை நீங்கள் வந்து குத்தி பார்த்தீங்கன்னா மாவு வந்து அந்த கத்தியில் ஒட்டக்கூடாது. அப்போ நம்மளுக்கு மாவு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். கேக் வெந்துடுச்சு. இனி இதை வந்து நம்ம வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தல வந்து இப்போ நம்மளுக்கு வந்து கேக்கு நல்லா ஆறிடுச்சு. இனி நான் இதை வந்து வெளியே எடுத்துருந்தேன். அந்த சைடில் வந்து ஒரு கத்தி ஏதாவது வச்சு அந்த சைடில் மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அன்மோல்ட் பண்ணிக்கலாம். அன்மோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த பட்டர் பேப்பர் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த சைடில் வந்து நம்ம அந்த பேப்பர் போட்டிருந்ததுனால அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கரிஞ்சு போகாது. அதே மாதிரி கீழே வந்து ஒரு 2 பேப்பராச்சும் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் பயப்படாமல் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்ததுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் 2 பேப்பர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு கேக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக மேலே கொஞ்சமாக பவுடர் சுகர் வந்து சளிச்சு விட்டுட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸும் அழகுக்காக ஒரு புதினா இலை மட்டும் வச்சுருக்கேன். அவ்வளோதான். கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு டேஸ்ட்லேயும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இதில் வந்து சுகர் ஆயில் இப்படி எதுவுமே சேர்க்கல இல்லையா, அதனால நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. அந்த ஆரஞ்சு பழம் நம்ம சேர்த்தது வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்துருக்கு அந்த ஆரஞ்சு ஜூஸில்.
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரிச்சான ப்ளம் கேக் ரெசிபியும் கூட, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறது எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.